மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்களே, பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்வேன்? என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? பூங்கொடிய காலையில இருந்து காணோம். என்ன விளையாடுறீங்களா? கல்யாண பொண்ணை காணோம்னு சொல்றீங்க. எங்க அண்ணனும் என்னோட வீட்டுக்காரரும் அவளை தேடிதான் போயிருக்காங்க. உங்க பொண்ணு வேற யாராச்சும் காதலிச்சு பிரச்சனை ஆயிடுச்சா? ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. என் பேத்தி அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் இல்ல. அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. நானும் இவங்களோட சேர்ந்து பூங்கொடிய தேடுறேன். இன்னைக்கு என்னன்னாலும் சரி, எனக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். ஒருவேளை பூங்கொடி அந்த வீட்டுல இருந்து தொலைஞ்சு போனதுக்கு நம்ம அழகர் தான் காரணமோ, அவன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானோ? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நம்ம தானே அழகரை சென்னைக்கு போறதுக்கு பஸ் ஏத்தி விட்டோம். நம்ம கண்மொழி தானே தம்பி பஸ்ல போனாரு. நம்ம அழகரு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நிச்சயமா பண்ணிருக்க மாட்டான். நீ இப்போ என்னதான் கத்துனாலும் நான் உன்னை கொண்டு போய் விட மாட்டேன். முகூர்த்த நேரம் முடியட்டும், உன்னை பத்திரமா உங்க வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறேன். மதனி, உங்க அண்ணன் மக சவால்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணியிருந்தான்னு வைங்க, எங்க அண்ணன் அவனை சும்மா விட மாட்டாரு. நான் சென்னைக்கு போகல, என்ன மன்னிச்சிருக்கப்பா. நீங்க பூங்குடியோட கல்யாண விஷயத்துல என்ன தலையிடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருந்தீங்க. ஆனா அதை நான் மீறிட்டேன்ப்பா. அன்னைக்கு அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்தினது என்னால தாங்க முடியல. அதனால பூங்குடியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் தான் இதை பண்ணப்பா. முடிஞ்சா பூங்குடியோட கல்யாணத்தை நிறுத்தி பாருன்னு அவன் சவால் விட்டான்ல, அந்த சவால்ல ஜெயிக்கணும்னு எனக்கு தோணுச்சுப்பா. என் அம்மாவையும் அப்பாவையும் அசிங்கப்படுத்தினவன் மூஞ்சில கரிய பூசணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். அவளை நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன்.